ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோம். அதாவது ரியல் டைம் சினாரியோஸ்ல போகும்போது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப், எல்எஃப், இஃப் எல்ஸ் இந்த மாதிரி நிறைய இது நம்ம பார்த்துக்கோம். பட் அதே மாதிரி இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அதாவது இப்ப நம்ம பார்க்குற கான்செப்ட் எல்லாமே எடுத்துக்கோங்க. அதாவது வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் ஆபரேட்டர்ஸ் பார்த்துருப்போம், அதுக்கப்புறமா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம். இப்ப பார்க்கக்கூடியது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போனாலும் இந்த கான்செப்ட் சி லாங்குவேஜ்ல போனாலும் சி பிளஸ் பிளஸ்ல போனாலும் இருக்கும், ஜாவால இருக்கும், பைத்தான்ல இருக்கும், சி ஷார்ப் டாட் நெட்ல இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கும், பிஹெச்பில இருக்கும், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இருக்கு. அதனாலதான் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம தரவா படிச்சிட்டோம் அப்படின்னாலே எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆகிடும் நம்மளால ஓரளவுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு நம்மளால ப்ரோக்ராம் செய்ய முடியும் ஈஸியா. ஆனா இந்த அடிப்படை தெரியாம தான் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. சோ இன்னைக்கு அதே மாதிரி ரியல் டைம்ல ப்ரோக்ராமிங் போகும்போது அதிகமா நம்ம பயன்படுத்தக்கூடிய கான்செப்ட்ஸ்ல ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால இன்னைக்கு கிளாஸ் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் அட்டன்டிவா உட்கார்ந்து நடத்துறத புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், அவ்வளவுதான். பட் நான் சொல்றேன், இன்னைக்கு நடத்தக்கூடிய இந்த கான்செப்ட் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான கான்செப்ட், கஷ்டங்கிறதே கிடையாது, ரொம்ப ஈஸியா நான் சொல்லி தரேன். ரைட், நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 லைன் 4 லைன் மேல ஒரு ப்ரோக்ராம் எழுதவே மாட்டேன். அவ்வளவு சின்ன லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் எழுதுவோம். ஆனா அது செய்யக்கூடிய வேலை நிறைய செய்யும். ரைட், சோ அதனால படிக்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஈஸியான கான்செப்ட், ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட நீங்க இன்னைக்கு கிளாஸ் தெரிஞ்சுச்சீங்க அப்படின்னா it will be very easy for you to understand things and it will be easy for you to write the programs too. So நான் சொன்னேன் எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த கான்செப்ட் இருக்கு. ஆனா ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் இந்த சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி எழுதணும், எந்த முறையில நம்ம அதை டிஃபைன் பண்ணணும், அது மட்டும் தான் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ். ரைட், ஆனா கான்செப்ட் வைஸ் எல்லாமே ஒண்ணுதான். சோ இன்னைக்கு ஏன் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு அது புரியும். ரைட், இன் கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பா அதை ட்ரை டு ஆன்சர். ரைட், நம்ம பேசிக் இதுல இருந்து ஆரம்பிப்போம், அதுல இருந்து we will try to get into this particular concept. Right, so எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, because I'll try to share my screen. Right, so students, எனக்கு சின்ன கன்ஃபர்மேஷன், என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா it will be easy for me to proceed with. Right, thank you, super, good, thank you my dear, thank you, good, super. See, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சினாரியோ சொல்றேன், அந்த சினாரியோவை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. See, என்னோட நேம் என்னோட அவுட்புட் ஸ்கிரீன்ல 5 டைம்ஸ் நான் பிரிண்ட் பண்ணேன். என்னோட பேரை என் அவுட்புட் ஸ்கிரீன்ல நான் 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணேன். இப்போதைக்கு நான் படிச்சிருக்கிற கான்செப்ட் வச்சு நான் பண்றதா இருந்தா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல என் நேம் என்ன பண்ணலாம், பிரிண்ட் போட்டு டபுள் கொட்டேஷன் இருக்குல்ல, அது ஜஸ்ட் லைக் இப்போ இந்த ராமன் அப்படின்னு கொடுத்தா இப்போ சேவ் பண்ணுவோம் இந்த ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அது ட்ரை டு கெட் இன்டு தி ஃபோல்டர் லைக் batch 4, அது ட்ரை டு சே லைக் view 1 அப்படிங்கிற பேர்ல சேவ். இப்போ we'll try to run this particular program. இப்போ இங்க பாருங்க ராமன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு, சூப்பர். இப்போ எனக்கு என்ன டாஸ்க் எனக்கு கொடுத்திருந்தது, 5 தடவை என் பேர் என்னுடைய அவுட்புட் ஸ்கிரீன் எனக்கு தேவை. சோ அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா I'll try to copy this, I'll try to put it 5 times. ரைட், சேவ் பண்றேன். இப்போ அதே ப்ரோக்ராம் போய் ரன் பண்றேன். இப்போ பாருங்க என்னோட நேம் 5 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. டாஸ்க் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி பண்ணி முடிச்சாச்சு. பட் இதை ஒரு ஐடி கம்பெனில போயிட்டு, ரைட், இப்போ நான் ஒரு டெவலப்பர் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு டாஸ்க் அலோகேட் பண்ணணும். எனக்கு யார் அலோகேட் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேல இருப்பார். ரைட், நான் டெவலப்பர் அப்படின்னா டெவலப்பருக்கு மேல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டீம் லீடர் இருப்பாங்க. அந்த டீம் லீடருக்கு மேல ப்ராஜெக்ட் மேனேஜர் நிறைய பேர் இருப்பாங்க. அது அப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டயா போயிட்டு ஆஸ் அ டெவலப்பர் எனக்கு யார் டாஸ்க் அசைன் பண்ணா என்னோட டீம் லீடர். அப்போ ஒரு டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே என் டீம் லீடர் கிட்ட நான் கொண்டு போய் காமிச்சு, நீ பாருங்க என்னோட நேம் 5 டைம்ஸ் நீங்க அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ண சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கோட் கொண்டு போய் காமிச்சேன் அப்படின்னா இந்த கோட் ரிஜெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு நம்மளால எந்த விதமான டிஸ்கஷனும் பண்ண முடியாது. ரைட், என்ன சார் டிஸ்கஷன் சார், வேற அவுட்புட் ஸ்கிரீன்ல 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன், அவுட்புட் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம போய் நான் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவோம். இதே மாதிரி ஐடி கம்பெனில போய் முடியுமா அப்படின்னு முடியாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளோர்லயே ஒரு 100 எம்ப்ளாயி இருப்பாங்க, எல்லாரும் கிட்ட போய் ரிஜெக்ட் அப்படின்னு தள்ளி சினிமா காமிக்கிற தான் இருக்கும். எல்லாரும் கிட்ட உங்க டீம் மெம்பர்ஸ் 10 பேர் இருப்பாங்க, ஸ்டீவ் போய் தப்பு எடுத்துப்போம், இது கூட தெரியாம இருக்க, இதை கூட உனக்கு இன்ஜினியரிங்ல சொல்லி தரல, இதை கூட உங்க காலேஜ்ல சொல்லி தரல, இப்படிதான் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும். அது வந்து லைக் இது யாரா இருந்தாலும் நம்மளால ஏற்றுக்கக்கூட முடியாத ஒரு விஷயம். சோ அப்ப என்ன அப்படின்னா அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் இவங்க ரிஜெக்டட் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது. இப்போ ஒண்ணுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அதை வச்சு we will try to compare this and understand. இப்போ ஒரு அபார்ட்மெண்ட், ஒரு 10 ஃப்ளோர் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல முன்னாடி நினைக்கிறேன், கிரவுண்ட் ஃப்ளோர்ல நினைக்கிறேன். இப்போ யாராவது ஒருத்தர் இப்ப என்கிட்ட வராங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். இப்போ யாராவது ஒருத்தர் என்கிட்ட வராங்க, கேட்கறாங்க, நீ கிரவுண்ட் ஃப்ளோர்ல நிக்கிற, 5வது மாடிக்கு நீ படி வழியா ஏறி போகணும், எவ்வளவு நேரத்துல ஏறுவ அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா என்ன சொன்னா ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுங்க, 3 நிமிஷத்துல நான் 5 மாடி ஏறி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னோட கான்ஃபிடன்ஸ், என்னால ஏற முடியும் அப்படின்னு நம்புறேன். என்னால கடற்கரை படி 5 மாடி ஒரு 3 நிமிஷத்துல ஏறி போக முடியும். அதே ஆள் எங்க வராங்க, உன்னோட வலது கையில ஒரு 10 கிலோ அரிசி பை, உன் இடது கையில ஒரு 10 கிலோ அரிசி பை, மொத்தம் 20 கிலோ லகேஜ் கையில, இந்த 20 கிலோ லகேஜ் எடுத்துக்கிட்டு அதே 5வது மாடி போ அப்படின்னு சொல்றேன். என்னால அதே 3 நிமிஷத்துல போக முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா முன்னாடி வெறும் என்னோட பாடி வெயிட் தான், என் வெயிட் என் உடம்பு என்னோட இது எனக்கு தெரியும், நான் எவ்வளவு ஏறேன் அப்படிங்கிறது. ஆனா வெயிட் கையில 20 கிலோ இப்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா கண்டிப்பா என்னால அதே 3 நிமிஷத்துல போக முடியுமா, முடியாது. அப்ப அதை காட்டிலையும் நான் முதல்ல 3 நிமிஷம் ஏறினேன் அப்படின்னா இது குறைந்தபட்சம் 5 நிமிஷம் தான். ஏன்னா வெயிட் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போ. அப்ப என்னன்னா என் கையில வெயிட் ஏற 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 என்னுடைய டைம் கன்சப்ஷன் அதிகமா. நான் சொல்றது புரியுதா? இப்போ 10 கிலோ இருந்தா 4 நிமிஷத்துல ஏறலாம், 20 கிலோ இருந்தா இன்னொரு 5 நிமிஷம் அப்படின்னு. இப்போ ஒரு 25 கிலோ ஏறினா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் இன்னும் கொஞ்சம் ஏறும். இதுதான் வெயிட் என் கையில ஏற ஏற மேல ஏறக்கூடிய டைம் அது கொஞ்சம் அதிகமாகிட்டே தான் போகும். இதான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
வெயிட்டே இல்லாத போது என்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 3 நிமிஷத்துல போனேன். வெயிட் ஏற 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 எனக்கு டைம் கன்சப்ஷன் அதிகமாச்சு. அப்ப என் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கம்மியாகிட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். இதுல நான் சொல்ற கான்செப்டை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, என்னுடைய ப்ரோக்ராம்ல நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சைஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சைஸ், அதாவது நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா சைஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் வில் இன்க்ரீஸ். சைஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் இன்க்ரீஸ் ஆனா அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் கம்மியாகும். ரைட்? இதை ஒரே ஒரு கான்செப்ட் தான் அப்படியே சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. யாராவது எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் லைன்ஸ் என் ப்ரோக்ராம்ல இன்க்ரீஸ் ஆனால், நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்னோட ப்ரோக்ராம்ல இன்க்ரீஸ் ஆனால் சைஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் will also will increase. சைஸ் ஆஃப் த ப்ரோக்ராமும் இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் இன்க்ரீஸ் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் டிக்ரீஸ் ஆகும். நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் சொன்னேன். அதுல உங்களுக்கு புரியும். உங்களோட வெயிட் ஏற 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 உங்க பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிட்டே வரும். அப்படிதான் நீங்க ஞாபகம். அதே தான் இங்கே நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் இன்க்ரீஸ் ஆனா பெர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். நான் சொன்ன கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் நோ அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் டைப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் சொன்ன கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட். தேங்க்யூ. குட், சூப்பர். இப்போ அதே தான் இப்போ நான் வேற மாதிரி சொல்றேன். இப்போ நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் என் ப்ரோக்ராம்ல கம்மியாக இருந்தாதான், ரைட், அதாவது நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மியா இருந்தா என் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம எப்போ ப்ரோக்ராம் எழுதினாலும் நம்ம முடிஞ்ச அளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மி பண்ணிக்கிட்டே வரும். அப்படி பண்ணிட்டே வந்தாதான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? அப்போ ஒரு கம்பெனி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்ப்பாங்க, வெளியே அவுட்புட் பார்க்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், என் பேரை பிரிண்ட் பண்ணி 5 தடவை, ஆனா அதை பிரிண்ட் பண்றதுக்கு 1 மணி நேரம் அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டான். எனக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எனக்கு வந்தாலும் அப்போ பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பான். எப்படி பண்ணா எனக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நிறைய கார் கம்பெனிஸ்ல எல்லாம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹுண்டாய் ஒரு கம்பெனி இருக்கு, டொயோட்டா ஒரு கம்பெனி இருக்கு, மாருதி ஒரு கம்பெனி இருக்கு. ஒவ்வொரு கம்பெனிலையும் அவன் போடும்போது என்ன பண்ணுவான், 1 லிட்டருக்கு எனக்கு இத்தனை மைலேஜ் தருது. அப்போ 1 லிட்டர் டீசல் போட்டீங்க அப்படின்னா எனக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் தருது, 13 கிலோமீட்டர் எனக்கு மைலேஜ் தருது. இதுதான் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ ஒரு கஸ்டமர் ஒரு கார் வாங்க போறாங்க அப்படின்னா அவன் என்ன பார்ப்பான், இந்த கார் எவ்வளவு மைலேஜ் தரும். ஏன்னா நான் பெட்ரோல் போடணும் இல்ல டீசல் போடணும், மைலேஜ் தராத வண்டி நான் வாங்கி வச்சிருக்கேன் யோசிக்கிறோமா? அதே மாதிரி தான் ஒரு கஸ்டமர் ஒரு சாஃப்ட்வேர் வாங்கும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா எனக்கு வேலை செய்யும், எஃபிஷியன்ட்டா வேலை செய்யும். இது வந்து நிறைய ஆஸ்பெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் வெறும் மைலேஜ் மட்டுமே வச்சு ஒரு கார் வாங்குவாங்களா அப்படிங்கிறது கிடையாது. மைலேஜ்ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர், பிரைசிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர், ரைட்? அதுக்கப்புறமா மத்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. அதே மாதிரி தான் ஸ்கேல். அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் சைஸ் கம்மி பண்றதுங்கிறது ஒரு ஃபேக்டர். பட் இதை தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்க்க போறோம். பட் ஆனா இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர். அப்ப இது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். சரி சார், நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மி பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம். இப்போ எல்லா ப்ரோக்ராம்லயும் போய் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மி பண்ண முடியுமா? இப்போ நல்லா எடுத்து பாருங்க. லாஸ்ட் டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு மார்க் வச்சு கிரேட் சிஸ்டம்னு பார்த்தோம். மார்க் 80ல இருந்து 100 இருந்தா எக்ஸலென்ட், மார்க் 60ல இருந்து 80 இருந்தா குட், 40ல இருந்து 60 இருந்தா ஃபேர், 0 to 40 இருந்தா புவர், மேலே கீழே இருந்தா இன்வாலிட் மார்க் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு இத்தனை கண்டிஷன் எழுதினா மட்டும்தான் எனக்கு தேவையான அவுட்புட் வரும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மியா இருக்குங்கிறதுக்காக நான் கம்மி பண்ணா எனக்கு தேவையான அவுட்புட் அங்க எனக்கு கிடைக்காது. அப்போ எல்லா ப்ரோக்ராம்லயும் போயிட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்னால கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. சரி, அப்போ இந்த ப்ராசஸ் என்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, ஒரே லைனை திரும்ப 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 நான் எழுதிருக்கேன். ஒரே லைன் பிரிண்ட் ராமன் அப்படிங்கிறத 5 தடவை நான் எழுதிருக்கேன். அப்போ இதை 5 தடவை எழுதினது பெஸ்ட். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து யாராவது எங்க சொல்றாங்க 10 தடவை பிரிண்ட் பண்ணுவா. அப்ப என்ன பண்ணுவேன், 10 தடவை பிரிண்ட் ஆகும், ஒரு 50 தடவை கேட்கறாங்க. ஆகா, இதே போய் செய்யறது சோம்பேறித்தனம். பண்ண முடியாதா அப்படின்னு கிடையாது, சோம்பேறித்தனம். 100 தடவை கேட்டா பிரச்சனை, என்னால செய்யவே முடியாது அப்படின்னு புரிஞ்சு மாதிரி சொல்லிட்டு ரைட். ஏன் அப்படின்னா நிறைய காப்பி பேஸ்ட் பண்றதா இருந்தாலும் அது பண்றதுக்கு உட்காந்து எண்ணி பண்ண முடியல. 1 2 3 100 கஷ்டமான வேலை, கண்டிப்பா நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு ரைட். இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக். இது அப்போ இந்த இடத்துல என்ன சார் சொல்யூஷன், இதை எப்படி கம்மி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரே லைனை திரும்ப 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 எழுதுறதுல ஒரே தடவை எழுதும். ஆனா என் சிஸ்டம் கிட்ட, இப்போ என்னோட பைத்தான் கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த லைனை நீ 5 தடவை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். நான் எழுதுற லைன் என்ன ஒண்ணுதான், ஆனா என் சிஸ்டம் கிட்ட நான் என்ன சொல்றேன், இந்த லைனையே நீ 5 தடவை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிற. அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஆஃப் லைன்ஸும் கம்மியாகுது, எனக்கு தேவையான வேலையும் நடக்குது, என் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். சரி சார், 5 தடவை எக்ஸிக்யூட் பண்ணனும் நம்ம நீங்க வாய்ப்பாத்துல சொல்லிட்டீங்க. அதை நான் எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் லூப் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும். இந்த லூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது லூப்ங்கிற வார்த்தைக்கு என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு இதை திரும்ப 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 செய்யறோம் பாத்தீங்கன்னா அதான் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சில டைம் நம்ம மொபைல் எல்லாம் பாட்டு கேட்போம். இப்போ ஏதாவது ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, எனக்கு பிடிச்சி போச்சு, பாட்டை கேட்கணும் அப்படின்னா அதுல ரிப்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதாவது லூப். அந்த பாட்டு முடிஞ்ச திருப்பி அந்த பாட்டு முதல்ல அந்த பாட்டு முடிஞ்ச திருப்பி முதல்ல அதான் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவோம். லூப் அப்படின்னா திரும்ப 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 இதே பாட்டே பாட்டு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் இங்க இந்த லூப் அப்படின்னு. இப்போ எல்லா லாங்குவேஜ் லூப் அப்படின்னு இருக்குன்னு சொல்றோம். இப்போ சி லாங்குவேஜ் எடுத்துப்போம். சி லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா அந்த 3 லூப் ஃபார் லூப் அப்படிமா. அதாவது நான் இப்ப இந்த எழுதி காட்டுறேன். அதாவது ஒன்னு ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார் லூப் அப்படிமா. ரெண்டாவது என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது டு வைல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 விதமான லூப் நமக்கு பொதுவா இந்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சி லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா சி பிளஸ் பிளஸ் எடுத்தீங்கன்னா, ஜாவால எடுத்தீங்கன்னா அப்படிதான். ஆனா இந்த பைத்தான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைப் நமக்கு கிடையாது. இந்த டைப் நமக்கு கிடையாது. அப்போ நமக்கு முதல் 2 டைப் மட்டும் தான் நமக்கு பைத்தான்ல இருக்கு. பைத்தானை பொறுத்த வரைக்கும் 2 லூப் மட்டும் தான், ஃபார் லூப் அண்ட் வைல். இந்த 2 லூப் நம்ம படிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபார் லூப் அது அடுத்தது வைல் லூப், 2 கான்செப்ட் வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ரைட். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வில் ரைட் இட். இப்போ என்ன பண்றேன், இதே என் பேர் ராமன் அப்படிங்கறத நான் ஃபார் லூப் வச்சு 5 தடவை பிரிண்ட் பண்ண போறேன். இது எப்படி சார் சின்டாக்ஸ் சொல்றேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல 5, இதுதான் சின்டாக்ஸ். இப்போ நல்லா சொல்றேன், பொறுமையா கேளுங்க. அதுக்கப்புறமா வேற எங்கேயும் கவனிக்க வேண்டாம். தயவு செஞ்சு நோட்ஸ் கூட எடுத்துக்காது, என் ஸ்கிரீனை மட்டும் பாருங்க.
நான் என்ன சொல்றேங்கிறது மட்டும் புரியுங்க. வேணும்னா நான் டைம் தரேன், உட்காந்து கடைசியா எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்? இல்ல ரெக்கார்ட் வீடியோஸ் கூட பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் சொல்ற இந்த கான்செப்டை காது கொடுத்து கேளுங்க. இங்க பாருங்க, ஃபார் இந்த இடத்துல இது என்னன்னு சொல்லுவோம்னா ஜெனரலா, அதாவது என்னுடைய இது நான் என்ன சொல்றேன், இது வந்து ஒரு கவுண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்றது இதெல்லாம் புக்ல எல்லாம் போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன் சார் இது கவுண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, இப்போ ஜிம்ல எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸும் இந்த கவுண்ட் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் பண்ணுவாங்க. செஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்றவங்க, பைசெப்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, வெயிட் போட்டு வெயிட் லிஃப்டிங் மாதிரி பண்ணுவாங்க. அவங்க அந்த ஜிம் ட்ரெயினர் என்ன சொல்லுவாங்க, இதுல ஒரு 10 கவுண்ட் கொடுங்க, ஒரு 15 கவுண்ட் அப்படின்னா 15 தடவை வெயிட்டை தூக்கி இறக்குங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட வெயிட் கொடுத்தோம் என்ன 1 அடுத்து 2 3 அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்றோம். ரைட்டா? அதே தான் இங்க. இப்போ நான் என் சிஸ்டம் கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த லைனை 5 தடவை எக்ஸிக்யூட் பண்ணு, இந்த லைனை 10 தடவை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்போ என் சிஸ்டம் வந்து கவுண்ட் பண்ணணும்ல, ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அப்படின்னு கவுண்ட் பண்ணணும்ல. அந்த கவுண்ட் மெயின்டைன் பண்றதுக்காக இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் இருக்கிறேன். சரி சார், இந்த வேரியபிளோட பேரு ஐ அப்படின்னா எப்பயுமே இருக்குமா அப்படின்னு கிடையாது. நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். இந்த இடத்துல ஏ கொடுங்க, எக்ஸ் கொடுங்க, ஒய் கொடுங்க, இல்லையா ராம் அப்படின்னு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகும். ஆனால் ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இல்லை. பெரும்பாலான டெவலப்பர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸ் என்ன பேரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூப் அப்படின்னாலே ஐங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியாச்சா, ஜே ஜேவும் யூஸ் பண்ணியாச்சா, கே, இந்த மாதிரி ஐ ஜே கே அப்படிங்கறத பொதுவாகவே லூப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் பேர். இப்படிதான் நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்? நம்ம என்னைக்குமே படிக்கிறத முறைப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ரைட்? அப்ப இந்த பேரை தான் அதிகமா எல்லாரும் பயன்படுத்துறாங்க அப்படின்னா நம்மளும் அதே முறையில எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் கொடுப்பேன் அப்படிங்கிற பேரு இருக்க பிராக்டிஸ் இருக்க கூடாது. ஏன்னா நம்ம நாளைக்கு நல்ல கம்பெனில போகணும், உட்காரணும், சம்பாதிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க என்ன பின்பற்றாங்களோ அதை நம்மளும் செய்யணும். அந்த அடிப்படையில என்னுடைய பெஸ்ட் பிராக்டிஸ் அட்வைஸ் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஐனா ஐனே வச்சுக்கணும். ஃபார் ஐ இது ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது ஃபார் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டு போயிட்டா. ஃபார் ஐ இன் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கீவேர்ட். ரேஞ்ச் அப்படின்னு சொல்றேன். ரேஞ்ச்னா இந்த பிராக்கெட்ல நான் சொல்ற ரேஞ்ச், நான் சொல்ற நம்பர் வரைக்கும் நீ கவுண்ட் பண்ணு. ரைட்? 10 கவுண்ட்னா 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணு, 15னா 15 கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிரிக்கெட் டீம் பேட்டிங்க்கு வராங்க. பேட்டிங் வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்கோர் போர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கோர் என்ன வரும் அப்படின்னா 0. சோ ஸ்கோர் வந்து ஆரம்பிக்கும் போது 0 தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ரன் அடிக்கிறேன் அப்படின்னா ஸ்கோர் 1 அப்படின்னு மாறும். அடுத்து ஒரு 4 அடிக்கிறேன் அப்படின்னா 5 அப்படின்னு மாறும். இந்த மாதிரி தான், அதாவது கவுண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ டக்குனு யாராவது ஒரு கூட்டு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணப்பா அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க, சில பேர் 1 2 3 4 5 அப்படின்னு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும். சின்ன பசங்க இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, போய் 10 எண்ணிட்டு வா அப்படின்னு டக்குனு போவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப அவனோட கவுண்டிங் 1ல இருந்து ஆரம்பிக்கும். 10 கவுண்ட்னா 10 வரைக்கும் பா. இதுதான் பேசிக். இது இப்போ அதே மாதிரி ஒண்ணு இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறவன்ட்ட போயிட்டு நீ கவுண்ட் பண்ணுன்னு சொல்லி நான் ஒரு நம்பர் சொல்றேன், என்ன 5 அப்படின்னா இவன் எப்பயுமே தன்னோட கவுண்ட் எதுல ஆரம்பிப்பான், 0ல இருந்து தான் ஆரம்பிப்பான். இந்த ரேஞ்சுங்கிறவன்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, தம்பி 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணப்பா அப்படின்னா அவன் தன்னோட கவுண்ட் 1ல இருந்து ஆரம்பிக்க மாட்டான். அவன் எதுல இருந்து ஆரம்பிப்பான், 0ல இருந்து தான் ஆரம்பிப்பான் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 0ல இருந்து 5 அப்படிங்கறத கவுண்ட் பண்ணுங்க, என்ன வரும், 0 1 2 3 4. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 0ல இப்ப நான் 5 அப்படின்னு சொல்றேன்னா அதாவது 5 வரைக்கும் கிடையாது, நம்பர் கவுண்ட் பண்ணி அர்த்தம். அப்போ 0ல இருந்து ஆரம்பிச்சா அது 4 வரைக்கும் தான் வரும். 0ல இருந்து 4 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க, 5 வேல்யூ எனக்கு வந்துரும். அப்போ அதோட கவுண்ட் இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு 4 வரைக்கும். இந்த 0ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க, 0 1 2 3 4 இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க, 5 வந்து ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து லெட் மீ சே இட் லைக் பிரிண்ட் ராமன் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட்? இப்போ இதை என்ன பண்றேன்னா சேவ் பண்றேன். இந்த ப்ரோக்ராமை இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க 1 2 3 4 5 டைம்ஸ் எனக்கு வந்துருச்சு. ரைட்? இப்போ பாருங்க ராமன் அப்படின்னு 2 டாட் வைக்கிறேன். இத 8 அப்படின்னு கொடுக்குறேன், சேவ் பண்றேன். இப்போ ரன் பண்ணி பாருங்க, கரெக்டா 8 டைம்ஸ் எனக்கு அது வந்துரும். இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8. சரி, ஆனா இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், சரி சார் நீங்க 8ங்கிறீங்க, அது 8 டைம்ஸ் பண்ணுது, ஆனா நீங்க ஏதோ கவுண்ட் சொல்றீங்களே, அது 0ல ஆரம்பிக்குதுங்கிறீங்க, 7 வரைக்கும் போகுறீங்க, இதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது, எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கும். சோ இப்போ அதே தான் காமிக்கிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இப்போ என்ன சொல்றேன்னா 10. இப்போ இதுல கவுண்டிங் எதுல ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு இந்த இது வந்து எண்டிங் ரேஞ்சுன்னு சொல்லுவோம், 10 வரைக்கும் அப்படிங்கிறது. அப்போ நான் இங்க 10 சொல்லிட்டேன்னா இது 9 வரைக்கும் தான் அது கன்சிடர் பண்ணும். 0ல இருந்து ஆரம்பிச்சு 9 வரை வரைக்கும், அப்ப மொத்தம் 10. இது எப்படி சார் பாக்குறது அப்படின்னா பிரிண்ட் போயிட்டு இப்ப என்ன பண்ண ராமனை பிரிண்ட் பண்ணாம இந்த ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணு. இப்ப இந்த ஐல என்ன ஸ்டோர் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? இப்ப காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். சேவ் பண்றேன், இப்போ ரன் பண்றேன். இப்ப பாருங்க 0ல இருந்து ஆரம்பிச்சு 0 1 2 3 4 5 6 7 9 வரைக்கும் போகுது. சரி சார் இது எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்ப இங்க பாருங்க ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 10. நான் எப்பவுமே சொல்லிருக்கேன், ரேஞ்ச் அப்படின்னாலே தன்னோட கவுண்டிங் எதுல இருந்து ஆரம்பிப்பான், 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் 0ங்கிற வேல்யூ கொண்டு வந்து ஐல கொடுப்போம். இந்த 0ங்கிறது 10க்கு கம்மியா இருக்கா, ஆமா கம்மியா இருக்கு, அப்ப உங்களுக்கு வருவான். இந்த 0ங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து 1 இன்கிரிமெண்ட் பண்ணுவோம். இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு இங்க போகும். அப்ப ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 1 10ஓட கம்மியா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஆமா கம்மியா இருக்கு, அப்ப உங்களுக்கு வருவான். வந்து 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். அடுத்து 1 + 1 என்ன ஆகும், 2 அப்படின்னு. அப்போ நேரா ஐல என்ன வேல்யூ இருக்கும், 2 2 10ஓட கம்மியா இருக்கா, ஆமா கம்மியா இருக்கு, அப்ப உங்களுக்கு வரும். 2ங்கிறத பிரிண்ட் பண்ணும். இப்படி 10 அப்படின்னு வேல்யூ வந்து 10 less than 10 ஃபால்ஸ் அப்படின்னு வந்து லூப் விட்டு பிரேக் ஆகி போகும். அப்போ 0ல இருந்து ஆரம்பிச்சு 9 வரைக்கும் இந்த லூப் மொத்தம் 10 தடவை சுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் இப்போ இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்ங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா, ஒவ்வொரு தடவை அந்த கண்டிஷனை செக் பண்ணல. இந்த 0ங்கிறது 10 காட்டி கம்மியா இருக்கா, இந்த 1 அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ள, நான் சொல்றேன் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா அப்படிங்கறத செக் பண்ண வைக்கிறது தான் இந்த இதுக்குள்ள இருக்கா, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா. இப்போ ஒரு ஷர்ட் வாங்க ஒரு கடை வைக்க
ரைட். ஒரு கடை லுக்ல போறோம், நிறைய ஷர்ட்ஸ் வரும். நம்ம போய் முன்னாடி கடைக்காரங்க வந்து கேள்வி கேட்பாங்க, சார் என்ன சார் ஷர்ட். நான் ஷர்ட்னு சொன்ன உடனே அவன் என்ன கேள்வி என்ன ரேஞ்சில் பார்க்கணும், அப்ப எனக்கு ஒரு 500 ரேஞ்சில் காமி அப்படின்னா 350, 400, 450 இந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நமக்கு தான். ரைட். அப்போ அந்த ரேஞ்ச் 500 அப்படின்னு சொல்றோம்னா மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாய்க்கு கம்மியா இருக்கிற ஷர்ட்ஸ் காமிச்சிட்டு வரும். அதுதான் ரேஞ்ச். நான் சொல்றது ரேஞ்ச் அதுக்குள்ள இருக்கா. அப்ப 0ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ரேஞ்சுக்குள்ள இருக்கா, அந்த ரேஞ்சுக்குள்ள செக் பண்ணிக்கணும். ரைட். ஒரு தடவை அந்த ரேஞ்சை தொட்டுச்சு அப்படின்னா ஃபால்ஸ் தெரியும். அப்போ 0ல இருந்து ஆரம்பிச்சு 9 வரைக்கும் இந்த இடத்துல நான் சொல்ற இந்த கான்செப்ட் எல்லாரும் புரிஞ்சுதா? இப்ப நான் சொன்ன இந்த கான்செப்ட் எல்லாரும் புரிஞ்சுதா? எஸ் நோ ஏதாவது டைப் பண்ணுங்க ப்ளீஸ். ரைட். தேங்க் யூ. குட். சூப்பர். இப்போ லிசன் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் டிஃபரண்ட் சினாரியோஸ். நானே சினாரியோ மாத்தி மாத்தி சொல்றேன். இப்போ பாருங்க நமக்கு புரியும். சரி சார் இது எனக்கு புரிஞ்சுது. இப்போ ரேஞ்ச் அப்படின்னு சொன்னா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ யாரோ என்கிட்ட கேட்கறாங்க, சார் 11ல இருந்து 20 வரைக்கும் எல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணுங்க அப்படிங்க. அப்போ நான் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு இடத்துல 20 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகும், 0ல இருந்து ஆரம்பிச்சு 20 போகும். அப்ப 20 தடவை சுத்தும். ஆனா எனக்கு என்ன தேவை, 11ல இருந்து 20 வரைக்கும் இருக்கிற நம்பர் தான் தேவை. அப்ப எப்படி சார் பண்றது, ஆரம்பிச்சாலே 0ல தான் ஆரம்பிப்பாங்களே சொல்லிட்டு. பட் எனக்கு இப்ப தேவை அது இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுத்தது பதிலா எனக்கு என்னென்ன வேணும், 11ல இருந்து தேவை. 11ல இருந்து தேவைன்னா நான் இந்த இடத்துல 11 ஆமா போட்டு ரெண்டாவது வேல்யூ என்னன்னா எண்டிங் ரேஞ்ச் எது வரைக்கும் எனக்கு 20 வரைக்கும். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா எனக்கு 20 பிரிண்ட் ஆகும், 20 பிரிண்ட் ஆக வேண்டாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்ப என்னோட பதில் என்ன, 20 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல 21 வரைக்கும் கொடுத்தாதான் 20 பிரிண்ட் ஆகும். நான் இந்த இடத்துல 20 நான் சொல்லிட்டேன், 19 தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றேன், பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணுவோம், இதை ரன் பண்ணுவோம். இப்ப இங்க பாருங்க 10ங்கிறது இருக்காது. அடுத்த லூப் இங்க வந்துச்சு 11ல இருந்து ஆரம்பிச்சு 11, 12, 13, 14, 15, 16 ஆரம்பிச்சு 20 வரைக்கும் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. இவ்வளவுதான். சோ இந்த இடத்துல இப்ப நம்ம போட்டு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டைப் 1 அப்படின்னு சொல்லலாம். இந்த டைப் 1ல என்ன அப்படின்னா எண்டிங் ரேஞ்ச் மட்டும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுப்போம். ஆனால் இந்த ரெண்டாவது டைப் அப்படின்னு இருக்கா, டைப் 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல ரெண்டு வேல்யூ இருக்கும், ஸ்டார்டிங் ரேஞ்ச் கம்மா எண்டிங் ரேஞ்ச். ரெண்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸ் கொடுப்போம். ஒன்னு ஸ்டார்டிங் ரேஞ்ச், இன்னொன்னு எண்டிங் ரேஞ்ச். கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க தினேஷ், நீங்க கேட்டது சரிதான். ஸ்டார்டிங் 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது கவுண்டிங்க நான் 10ல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னா 10ல இருந்து 20ல இருந்து ஆரம்பினா 20ல இருந்து ஆரம்பிக்கும். ஆனால் இந்த இதுல ஒரே ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ற இந்த -1 எண்டிங் ரேஞ்சுக்கு மட்டும் தான் பொருத்தும், ஸ்டார்டிங் ரேஞ்சுக்கு கிடையாது. சோ ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எண்டிங் ரேஞ்ச்ல மட்டும் தான் -1 பண்ணும். ஸ்டார்டிங் ரேஞ்ச் நான் எதுல சொல்றேன்னா அதுல இருந்து ஆரம்பிச்சிடும். ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களால ப்ரோக்ராம் 100% எடுக்க முடியும். சரி ரைட். இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் காமிங்க சார் அப்படின்னா இப்ப பாருங்க, நான் 50ல இருந்து 60 வரைக்கும் ஒரு நம்பரை நான் பிரிண்ட் பண்ணணும். 50ல இருந்து 60 வரைக்கும். அப்ப என்ன எழுதலாம், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு போட்டு 50 அப்படின்னா 50 தான் நான் போடணும். 60 வரைக்கும் வேணும். அப்ப என்ன பண்ணணும், 61 அப்படின்னு போட்டு கோலன். இப்போ பிரிண்ட்ல போயிட்டு இந்த இடத்துல ஐ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இதை லெட் மீ சே இட் லைக் லூப் 2 அப்படிங்கிற பேர்ல சேவ் பண்ணிக்கிறேன். லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்போ எனக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கும். இப்போ பாருங்க 50, 51, 52, 53 அப்படின்னு ஆரம்பிச்சு 60 வரைக்கும் வந்தது. சோ இதுதான் டாஸ்க். ரைட். பாருங்க பாமா, இப்போ கொஞ்சம் சார் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் காமிங்க சார் அப்படின்னா இப்ப பாருங்க, இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன், பொறுமையா கேளு. இப்போ 1ல இருந்து 20க்குள்ள 1ல இருந்து 20க்குள்ள இருக்கிற ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் சார். அதாவது 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப இங்க பாருங்க, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் கொடுத்துடலாம். என்ன ரேஞ்ச்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு, 1ல இருந்து 20க்குள்ள. அப்ப 1, 20 வரைக்கும். அப்ப 21 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து என்ன சொன்னேன், ஈவன் நம்பர் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறப்ப இஃப் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல i percentage 2 equal to 0. அந்த ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர் 0வா இருக்கா செக் பண்ணு. அப்படி இருந்தா பிரிண்ட் ஐ, அது 0வால டிவிசிபிளா இருந்தா மட்டும் ஐய பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதை சேவ் பண்ணுவோம், இப்ப ரன் பண்ணுவோம். இதோட அவுட்புட் என்ன இருக்குன்னு பாருங்க. 2, 4, 6, 8, 10 அப்படின்னு ஆரம்பிச்சு 20 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி சார், இப்ப நான் எழுதின ப்ரோக்ராம் கரெக்டா அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, கரெக்ட் சார். 1ல இருந்து 20க்குள்ள இருக்கிற ஈவன் நம்பர் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண சொன்னீங்க, பிரிண்ட் பண்ணியாச்சு. பட் இந்த கோடிங்க நான் கொண்டு போய் ஐடி கம்பெனில காமிச்சா என் டீம் லீடர் என்ன பண்ணுவாங்க, கோடிங்க ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. சார் என்ன சார் இது, லூப்பை வச்சு செஞ்சாதான் சரின்னு சொல்றீங்க, அதே லூப்பை வச்சு செஞ்சாலும் தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ரைட். இப்போ இந்த கோடிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? அப்படி தெரியும்னா நான் சொல்றபடி யோசிச்சு பாருங்க, அப்போ தெரியும் இந்த கோடிங்கோடைய லெவல் என்ன அப்படி. இப்போ நல்லா பாருங்க, இந்த லூப் எத்தனை தடவை சுத்தும், 1ல இருந்து ஆரம்பிச்சு 20 கவுண்ட் வரைக்கும் சுத்தும். அப்போ இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆக போகுதுன்னா 20 தடவை ரன் ஆக போகுது. 20 தடவையும் இந்த கண்டிஷனை செக் பண்ணும். 1%, 2%, 3%, 4%, 5%. அப்போ இந்த லூப் ஒரு 20 தடவை ரன் ஆகுது. அதே சமயத்துல இந்த கண்டிஷனும் 20 தடவை செக் பண்ண போகுது. அதுக்கப்புறமா தான் அந்த ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். இப்ப இதே ப்ரோக்ராம நான் இன்னொரு விதமா மாத்தி எழுதி காமிக்கிறேன். அப்ப அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இப்ப என்ன சொல்றேன்னா, எனக்கு பேசிக்கலா நம்ம என்ன சொன்னோம், 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கிற ஈவன் நம்பர் அப்படின்னு சொன்னோம். அப்ப முதல் ஈவன் நம்பர் என்னது, 2. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்ப என்ன பண்றேன், முதல்ல ஸ்டார்டிங் ரேஞ்ச் 2 கம்மா இது வரைக்கும் போகணும் 21 வரைக்கும் போயிட்டு கம்மா 2 அப்படின்னு நான் சொல்றேன். ரைட், புரியுது. இது என்னன்னு புரியல அப்படின்னு வெயிட் பண்ண எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ இப்போ இந்த ப்ரோக்ராம ரன் பண்றேன். இப்பயும் பாருங்க அதே அவுட்புட் தான் தரும். இங்க பாருங்க 2ல இருந்து ஆரம்பிச்சு 20 வரைக்கும், அதே 2ல இருந்து ஆரம்பிச்சு 20 வரைக்கும். இப்போ இந்த லூப் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்றேன் பாருங்க. இந்த இது இப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டைப் 3 அப்படின்னு சொல்லுவோம். இதுல நமக்கு என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் கம்மா, ரெண்டாவது இருக்கிறது எப்பயுமே எண்டிங் ரேஞ்ச், மூணாவது இருக்கிறது ஸ்டெப் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன சார் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 அப்படிங்கிறது 2 அப்படிங்கிறது இங்க வரும்
பிரிண்ட் பண்ணும். அடுத்து நேரா இன்கிரிமெண்டல் ஆர்டர் இங்க போகும் 2+2. இந்த மூணாவது இருக்கிறது என்னன்னா கவுண்டிங் எத்தனை இடத்துல கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் 2 அப்படின்னு சொல்லி இப்போ 2 சொல்லிட்டேன் என்னன்னா அதோட கவுண்டிங் எல்லாமே ரெண்டு தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம் 2+2 4, 4+2 6, 6+2 8, 8+2 10, 10+2 12 இந்த ஆர்டர்ல போகும். அப்படிதான் உடனே எல்லாம் என்ன கேட்பீங்க, சரி சார் ஈவன் நம்பர்னு சொன்னீங்க அழகா 2 போட்டீங்க வந்துருச்சு. இப்போ என்கிட்ட ஆட் நம்பர் கேட்கறாங்க. இப்போ என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள். இப்போ வாங்க ஃபார் I in range, ரைட். இப்போ 1 அப்படின்னு போட்டு கமா 21 கமா 2. இப்போ எல்லாரும் ஒரு டவுட் இருக்கும், என்ன சார் ஈவன் நம்பருக்கும் ஸ்டெப் கவுண்டர் 2 போடுறீங்க, ஆட் நம்பருக்கும் ஸ்டெப் கவுண்டர் 2 போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் இங்க பாருங்க இங்க 2 சொல்லிருக்கேன் ஸ்டார்டிங். அப்ப 2+2 4, 4+2 6. ஆனா இங்க பாருங்க ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன சொல்லிருக்கேன் 1, 1+2 3, 3+2 5, 5+2 7. இதான் போகும். சோ அப்போ இந்த இடத்துல போடும்போது print I அப்படின்னு நான் சொல்றேன். என்ன ஆகும், அழகா it will help me to print all the multiples of, I mean odd numbers 1 3 5. நான் சொன்னது எல்லாருக்கும் புரியுதா? சரண் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேனா? எல்லாருக்கும் புரியுதா? குட் குட் சூப்பர் சூப்பர். ரைட், thank you. ரைட் குட். See prime numbers logic different. See odd numbers even number பண்றதுங்கிறது வேற, prime number உடைய logic வேற. அது நம்ம பார்ப்போம் later point பார்ப்போம். பட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்போ prime number பார்க்கிறதுங்கிறது it's different. பட் இப்போ வேணா we'll see after some point of time. ரைட். இப்போ லூப்பிங்ல இத பார்த்தோம். ஃபார் லூப்ல மொத்தம் 3 டைப் இருக்கு. 3 டைப்போட இதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட். சோ இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா while loop. while loop பொறுத்த வரைக்கும் ஒரே சின்டாக்ஸ் தான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சோ அப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ என் பேரை ஃபர்ஸ்ட் அத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். என் பேரை 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணனும். ஃபார் லூப் எப்படி பண்றதுங்கறத பார்த்தோம். while loop எப்படி பண்ண போறதுங்கறத நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் கேப்பீங்க, சார் ரெண்டுமே ஒரே பர்பஸ் தான் லூப் அப்படிங்கிறது. அப்ப நான் ஒரு இடத்துல ஃபார் லூப் பயன்படுத்தா while loop பயன்படுத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சரி, உங்களுக்கு எந்த சின்டாக்ஸ் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்றீங்களோ அதை சூஸ் பண்ணி ஃபார் லூப்ல பண்ற எல்லா ப்ரோக்ராமையும் நல்லா while loop பண்ண முடியும். while loopல பண்ற எல்லாத்தையும் நல்லா ஃபார் லூப் பண்ண முடியும். பட் இப்போ ஒருத்தர் கேட்பாங்களே, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நான் கார் வாங்க போறேன், இப்போ நான் டீசல் கார் வாங்கணுமா பெட்ரோல் கார் வாங்கணுமா அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரோட விருப்பம் ஒவ்வொரு மாதிரி. சில பேர் என்ன சொல்லுவாங்க பெட்ரோல் வாங்க, சில பேர் டீசல் வாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கே ரைட். உங்களுடைய அனுபவத்துல போக போக ஒரு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்போதைக்கு அதை பாத்துக்கலாம். இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து நான் ஃபார் லூப் பண்ணுமா while loop ஃபார் லூப் பண்ணுமா while loop பண்ணுமா அப்படிங்கறத யோசிக்கிறது இருக்கு. ரைட். இந்த எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் வரும்போது எந்த இடத்துல ஃபார் லூப் பயன்படுத்தணும், எந்த இடத்துல while loop பயன்படுத்தணும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு அந்த நேரத்துல பதில் தெரிஞ்சா போதும். ஆரம்பிக்கும் போதே அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பேசிக் சின்டாக்ஸ்ல நான் போட்டே விட்டுருப்பேன். அதனால இப்போதைக்கு உங்களோட பார்வை என்னன்னா ஃபார் லூப்னா என்ன, அதுல என்ன டைப்ஸ் இருக்கு, while loopனா என்ன, அதுல என்ன டைப் இருக்கு, அதோட சின்டாக்ஸ் என்ன, அதுல எப்படி நான் ப்ரோகிராம். அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு தெரிய வேண்டியது இவ்வளவுதான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்தர் கான்செப்ட் போகும்போது எந்த இடத்துல எது பயன்படுத்தினா எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்ப முடிவு பண்ணிப்போம் ஃபார் லூப் while loop ஃபார் லூப் while loop. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு அந்த கவலை தேவையில்லை அப்படிங்கிறது தான் சொல்றேன். சோ புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா இப்படி ஹெல்ப் யூ. ரைட். இப்போ நம்ம இந்த ஃபார் I in range அப்படின்னு போட்டு ஐங்கிறது என்ன சொன்னோம், கவுண்டிங் வேரியபிள் அப்படின்னு சொன்னா கவுண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லிருப்பேன். அதே மாதிரி இங்க I equal to அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன I equal to என்னோட கவுண்டிங் எதுல ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இங்க 0 சொன்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும், இங்க 1 சொன்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும், இங்க 10 சொன்னா 10ல இருந்து ஆரம்பிக்கும், இங்க 15 சொன்னா 15ல இருந்து ஆரம்பிக்கும். இதுதான் லாஜிக். ரைட். ஃபார் லூப்ல இந்த மாதிரிலாம் டிஃபரண்ட் கான்செப்ட் கிடையாது. இந்த இடத்துல 1னா 1ல இருந்து ஆரம்பிக்கும், 5னா 5ல இருந்து ஆரம்பிக்கும். இது ஒண்ணுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது while. இந்த while பக்கத்துல கண்டிஷனல் I less than or equal to 5 அப்படின்னு சொல்றேன். அதாவது இங்க கொடுத்திருக்கிற I யோட வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 less than or equal to 5 கண்டிஷன் 2 இருந்தா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். print இந்த இடத்துல என்ன சொல்றேன், என் நேம print பண்ணு. அடுத்து என்ன பண்ணணும்னா I plus equal to 1 அப்படின்னா அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க. இப்போ இந்த ப்ரோகிராம் இத எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சவா. இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா while loop 1 அப்படிங்கற பேர்ல சேவ் பண்ணேன். இத ரன் பண்ணி பாப்போம். இப்போ இங்க பாருங்க என் நேம் 1 2 3 4 5 5 டைம்ஸ் இருக்கு, print ஆயிடுச்சு. இது எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். I equal to 1 என்னோட கவுண்டிங் எனக்கு 1ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதால நான் 1 கொடுக்கிறேன். இந்த இடத்துல நீங்க 0 கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், உங்களோட இஷ்டம். உங்களுடைய நீ while I less than or equal to 5 அப்படினா இந்த I யோட வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ ஆ ஃபால்ஸ் அப்படினு செக் பண்ணுங்க. ட்ரூ ஆ இருந்தால் இந்த லூப்ல வந்து ராமன் அப்படிங்கற பேரை பிரிண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் பண்ணிட்டு 1 + 1 இந்த I plus equal to 1 என்ன, I யோட வேல்யூ 1 ஆல இன்கிரிமென்ட் பண்ணு அப்படினு அர்த்தம். அப்ப 1 + 1 2. இந்த 2 ஆயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு போ. 2 ஓட வேல்யூ I யோட வேல்யூ 2 இருக்கும், அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 2 less than or equal to 5 ட்ரூ உங்களுக்கு வரும். ராமன் அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணு. 2 + 1 3 அப்படினா திருப்பி இந்த கண்டிஷனுக்கு போவோம். 3 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ ஆ ஃபால்ஸ் அப்படினு செக் பண்ணு. ட்ரூ உங்களுக்கு வரும். ராமன் அப்படினு பிரிண்ட் பண்ணு. அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6 போகும்போது 6 less than or equal to 5 கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப என் ப்ரோகிராம் லூப் விட்டு வெளியில வரும். சோ இப்படி தான் இந்த லூப் எனக்கு 5 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகுது. சரி சார், இப்போ நீங்களே 1ல இருந்து இல்ல 1 வேண்டாம் 21ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிற நம்பரை பிரிண்ட் பண்றதுக்கு ப்ரோகிராம் எழுதுங்க சார். while loop வச்சு. சோ I equal to 21 சொன்னா 21ல இருந்து 30. சோ I equal to 21. அடுத்து while I less than or equal to இந்த இடத்துல பாருங்க எனக்கு 30 வரைக்கும் வேணும் அப்படினா 30 அப்படிங்கறத கொடுக்கிறேன். ரைட். இப்போ இதுக்குள்ள வரேன். இந்த இடத்துல print எனக்கு என்ன வேணும், I யோட வேல்யூ பிரிண்ட் பண்ணு அப்படினு சொல்றேன். அடுத்து I யோட வேல்யூ ஒவ்வொண்ணா இன்கிரிமென்ட் பண்ணு அப்படினு சொல்றேன். இப்போ இதுல we will try to start with. இப்போ இங்க பாருங்க 21ல இருந்து ஆரம்பிச்சு 30 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. சரி, இதுல what happens when we remove I plus equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. யாரு? சதீஷ் குமார். ரைட். இப்போ இந்த இடத்துல இந்த இன்கிரிமென்ட் நான் பண்ணலன்னா இந்த கண்டிஷன் எப்பயுமே ஃபால்ஸ் ஆகாது. அப்ப என்னன்னா I யோட வேல்யூ ரிப்பீட்டடா 21 இன்ஃபைனைட் டைம்ஸ் 21 போயிட்டே. ஏன்னா இந்த கண்டிஷன் ஒரு இடத்துல ஃபால்ஸ் ஆனா தான் அது விட்டு வெளிய வரும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸே ஆகல, I யோட வேல்யூ சேஞ்ச் ஆகல. அப்ப எந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகாது, இன்ஃபைனைட் டைம்ஸ் 21 அடிச்சு சொல்லிட்டே. அதான் சதீஷ் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து தினேஷ், I டிஃபைன் பண்ணலன்னா இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0வா பண்ணா while loop பொறுத்த வரைக்கும் ஐக்கு கம்பல்சரியா நீங்க வேல்யூங்கிறதை இனிஷியலைஸ் பண்ணிருக்கணும். இனிஷியலைஸ் பண்ணலன்னா அது ஒர்க்கே ஆகாது. அதுக்கு 0வோ 1ஓ 10ஓ ஏதோ ஒண்ணு
கொடுத்திருந்தா தான் இந்த ப்ரோக்ராம் ஓகே, கொடுக்கலனா அதுவா 0ல இருந்து இருக்கும், அதுவா 1ல இருந்து இருக்கும், அதுவா 10ல இருந்து எடுத்துக்கிற கான்செப்ட் இதுல கிடையாது. ரைட், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இனிஷியலைஸ் பண்ணிருக்கணும் ஒரு வேல்யூ. ஷால் வி யூஸ் ரேஞ்ச் ஆப்ஷன்? ஆமா, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. நீங்க என்ன இப்போ டீசல் வேரியன்ட் வாங்கிட்டீங்க, இப்போ நீங்க கேட்கிற கேள்வி எப்படி இருக்குன்னா, இந்த டீசல் வேரியன்ட்ல நான் பெட்ரோல் ஊத்தலாமா அப்படின்னு கேட்கிற மாதிரி. ஃபார் லூப் சின்டாக்ஸ்ல தான் ரேஞ்ச் வரும், வைல் லூப்போட சின்டாக்ஸ் இது, அதோட சின்டாக்ஸ் வேற, இதோட சின்டாக்ஸ் வேற. இங்க வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணலாமான்னு கேட்கறது இட் இஸ் நாட், அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். பெருமாள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அந்த ரேஞ்ச்ங்கிறது ஃபார் லூப் சின்டாக்ஸ்ல வரக்கூடியது, இது இதோட சின்டாக்ஸ் இது இந்த ஃபார்மட்ல தான் இருக்கணும். ரைட், i + = 2 கொடுத்தா என்ன, அதை தான் பார்த்து எக்ஸாம்பிள் தான். இப்போ நீங்க பாருங்க, i = என்னோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் 2 சொல்றோம். அடுத்து while i <= = 20 அப்படின்னு, அதாவது 1ல இருந்து 20க்குள்ள இருக்கிற ஈவன் நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்றதுக்கான ப்ரோகிராம் ஃபார் லூப்ல செஞ்சோமா, அதே ப்ரோகிராம் இப்போ இந்த இடத்துல செய்ய போறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், i + 1 கொடுக்கிறது பதிலா 2 சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம், i வேல்யூ 2 இன்கிரிமெண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது போகுது. alright, see mean i = 1 <= 5. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாம காம்ப்ளெக்ஸ் லெவல இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகாதீங்க. அது ஒண்ணுதான் என்னுடைய அட்வைஸ். சி, ஒரு இன்டர்வியூல போயிட்டு நம்ம ஒரு கோடிங் எழுதும்போது நம்மளே தேவையில்லாம காம்ப்ளெக்ஸ் லெவலான கோடிங் எழுதி அதுல ஒரு தப்பாயிடுச்சு அப்படின்னா நம்மளால அந்த தப்புல இருந்து மீண்டும் திருப்பி வெளியே வர முடியாது. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல உங்களோட கோடிங்கை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. எவ்வளவு சிம்பிளா படிக்க முடியுமா படிங்க. நீங்க எப்ப காம்ப்ளெக்ஸ் லெவல்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, எனக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ் நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு, எனக்கு பேசிக்ஸ்ல சந்தேகமே கிடையாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் இந்த காம்ப்ளெக்ஸ் லெவல் ஆஃப் கோடிங் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிக்காது. சோ இனிஷியல் டைம்ல கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டிப்பா ஃபர்தர் கான்செப்ட்ஸ்ல வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம். உங்களோட கேள்விக்கு பதில் கிடைக்கும். இந்த மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். இப்போ சரி சார், இப்போ ஒரு டாஸ்க் 75ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் எப்படி ப்ரோகிராம் எழுதணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ரைட், 75ல இருந்து 100 இருக்கிற மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வைல் லூப் வச்சு எழுதுங்க. அப்ப i = ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன சொல்லிருக்கு, 75. ரைட், சோ 75 போட்டாச்சு. அடுத்தது இப்போ எனக்கு என்ன கேக்குறாங்க, while i <= 100 வரைக்கும் போவேன். அடுத்து என்ன சொல்றாங்க, எனக்கு இருக்கிற மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே மேல கொடுத்திருக்கிற ஐயோட வேல்யூ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான். சோ அதனால print i அப்படின்னு போட்டு இந்த இடத்துல i + 5 5 இன்கிரிமெண்ட் 75 80 85 அப்படின்னு 5 இன்கிரிமெண்ட் ஆகுது. நமக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துரும். இப்போ while loop 2 அப்படிங்கிற பேர்ல சேவ் பண்றேன். let me try to run this. நமக்கு தேவையான 75 80 85 90 25 100 அப்படிங்கிறது வந்து இப்போ யாராவது கேக்குறீங்க, ட்ரை அவுட் -= ரிவர்ஸ்ல நெகட்டிவ்ல என்னால பண்ண முடியுமா? இப்போ பாருங்க, i = ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், i 100. அடுத்தது while i greater than or equal to 75 அப்படின்னு சொல்றேன். அடுத்து let me say it like I'm sorry, அடுத்த லைன்ல வந்து let me say it like print i அப்படின்னு சொல்றேன். அடுத்து இதுல வந்து என்ன சொல்றேன், let's say it like i equal to let me say it like 5. இப்போ இத சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டு let me try to practice. பாருங்க 100 95 90 85 80 75 வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்போ while odd numbers பேசாம இப்போ நான் ஏற்கனவே பண்ணி காமிச்சேன்ல, இப்போ இந்த இடத்துல 2ங்கறத பதிலா எடுத்துட்டு 1 போடுங்க சதீஷ், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு odd number கிடைச்சிடும். ரைட், ரொம்ப சிம்பிள். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால முடியும். கார்த்திக் ராஜகோபால், நீங்க எந்த கோட கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் சி, இப்போ இந்த ப்ரோகிராம் பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல பாருங்க இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் நம்ம எழுதணும். பட் இதே இது நம்ம while loop ஃபார் லூப்ல போகும்போது ரொம்ப சிம்பிளா இத செஞ்சுட்டு போயிடலாம். while loop இத்தனை எழுதணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான என்ன, ஃபார் i ரேஞ்ச் போட்டு என்ன ஸ்டார்டிங் லைன் என்ன எண்டிங் லைன் முடிச்சோம் அப்படின்னா அதான் ஈஸி. while loop எந்த இடத்துல வரும்ங்கிறதுக்கு நான் பின்னாடி எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்ஃபைனைட் லூப்ஸ் ரன் பண்ணனும் அப்படின்னா while loop தான் பெஸ்ட். ரைட், சோ அதான் சொன்னேன். இப்போ நீங்க அந்த அளவுக்கு போகாதீங்க. ரைட், இதோட பெர்ஃபார்மன்ஸ் இதோட லெவல் இப்படிதான், இதோட சின்டாக்ஸ் இப்படிதான். இதுல எது பெஸ்ட் எது எந்த இடத்துல சூட் ஆகும்ங்கறத we will do it, but cannot do this reverse program in the for loop. Correct? See, அப்படி கிடையாது ரோகேஷ். ரைட், உங்க பேரை நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. இப்போ ஃபார் லூப்ல பாருங்க, ஃபார் i in range அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல let me say it like 100. see, அதே ப்ரோகிராம் வேண்டாம். let me say it like 50, 25, -5 அப்படின்னு கொடுக்குறேன். கோலன் let me say it like print i அப்படின்னு கொடுக்குறேன். let me try to save this, let me try to run this. இப்போ 50ல இருந்து 25 வரைக்கும் பாருங்க, 50 45 40 35 30 எனக்கு பாசிபிள். ரோகேஷ், உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட், நம்மளால ஃபார் லூப்ல நம்மளால செய்ய முடியும். ரைட், thank you. குட். சோ இவ்வளவுதான். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் மேக் a note of it and keep it. இந்த வார சண்டே கண்டிப்பா we will have a doubt